வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது விருச்சிக ராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் இந்த பிரபஞ்சம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை தரப்போகுதுன்றது பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். புரட்டாசி மாதம் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அதிகாலை சதயம் நட்சத்திரம் சொல்லக்கூடிய நீதியும் நேர்மையும் தவறாமல் வழி நடக்கக்கூடிய யமனீஸ்வரர் அவதரித்த நட்சத்திரம் தானுங்க சதய நட்சத்திரம். அப்பேற்பட்ட சதய நட்சத்திரம் 3வது பாதத்தில் 315 டிகிரியில் கும்ப ராசி கன்னியா லக்னத்தில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கப்படக்கூடிய புரட்டாசி மாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா? விருச்சிக ராசியாதிபதி ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைவு ஸ்தானத்தில் வரார். அப்போது கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 11 நாள் வரைக்கும் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் புரட்டாசி மாதத்தில் வராது. என்ன காரணம்னா, விருச்சிக ராசிக்கு 4வது பாவகத்தில் சதயம் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் சந்திர பகவான் இருக்கிறார். அப்போது 4வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சுபஸ்தானாதிபதியுடைய பார்வை நம்ம ராசி மேலே படுது, சனி பகவானுடைய பார்வை. அது ஒன்று. 8வது பாவகத்தில் செவ்வாய் மறைவு ஸ்தானத்தில் இருந்து ராகு பகவானுடைய சாரம் தான் வாங்குறார். இது எல்லாமே நம்ம கூட்டி கழித்து பார்க்கும்போது கொஞ்சம் மன அழுத்தம் ஏற்கனவே இருக்குது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு. ஏன்னா விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இருக்கக்கூடிய மன அழுத்தம் வேறு யாருக்குமே இருக்காது. ஏன்னா உழைப்புக்கு தகுந்த உயர்வு அமையல, வாழ்க்கைக்கு ஏற்ற வளர்ச்சி அமையல, ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க மிஷின் வாழ்க்கை மாதிரி. அப்போது புரட்டாசி மாதம் பிறந்த கூட ஒரு 11 தேதி வரைக்கும் மாற்றங்கள் பெருசாக வராது. ஆனால் 11 தேதிக்கு மேற்கொண்டு பிரமாதமான ஒரு நேர காலங்கள் வரப்போகுதுங்க. எந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னா, விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிராப்தம் என்னன்னா, தொழில் ஸ்தானாதிபதி சூரிய பகவானாக வருவார். வேறு எந்த ராசிக்குமே தொழில் ஸ்தானாதிபதி, தொழிலுக்கு சொந்தக்காரர் சூரிய பகவான் வரவே மாட்டார். விருச்சிக ராசிக்கு மட்டுமே இருக்கக்கூடிய பிராப்தம் இது. அப்போது அந்த தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் 11வது பாவகத்தில், விருச்சிக ராசிக்கு 11வது பாவகத்தில் கன்னி ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரிய பகவான் வரக்கூடிய மாதம் தான் இந்த புரட்டாசி மாதம். தொழில் ஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய ஒரே மாதம் இந்த புரட்டாசி மாதம் தானுங்க. அப்போது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானுடைய அமைப்பு பிரமாதமாக இருக்கும். 7ஆம் தேதியிலிருந்து லாபஸ்தானாதிபதியோட சூரிய பகவான் வராரு. புரட்டாசி 7ஆம் தேதி புதன் பயிற்சி அடைகிறார். புரட்டாசி 1ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் சூரிய பகவானும் புதன் பகவானும் கிரக பரிவர்த்தனை பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் அப்போ கூட பெருசாக உங்களுக்கு மாற்றம் வராது. 7ஆம் தேதிக்கு மேலே, அதுவும் 11ஆம் தேதியிலிருந்து பிரமாதமாக இருப்பீங்க. ஏன்னா 11ஆம் தேதியிலிருந்து ஏன் பிரமாதமாக இருப்பீங்கன்னா, உங்கள் ராசியாதிபதி 8வது பாவகத்தில் இருக்கிறவர் திருவாதிரை நட்சத்திரத்தில் இருந்து புனர்பூச நட்சத்திரம்னு சொல்லக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் வருவார். ஏற்கனவே அந்த குரு பகவான் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் விருச்சிக ராசிக்கு 7வது பாவகத்தில் செவ்வாவுடைய நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசீரிச நட்சத்திரம் முதல் பாதம் 56 டிகிரியில் இருக்கிறார். அப்போது இந்த செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கினா தனஸ்தானாதிபதியும் உங்கள் ராசியாதிபதியும் நட்சத்திர பரிவர்த்தனை செய்திருப்பாங்க. அப்போது இந்த செவ்வாய் குரு பகவானுடைய நட்சத்திரம் வாங்கி லாபஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய புதன் சூரிய பகவானோட சேர்ந்து புதனாதித்ய யோகம் ஏற்படும். எத்தனை நாளைக்கு அந்த புதனாதித்ய யோகம் இருக்குதுன்னா, புரட்டாசி 7ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி 24ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. பிரமாதமான நேரம், அற்புதமான நேரம். நெசமாக சொல்கிறேனுங்க, காற்றடிக்கும் போது தூற்றிக்கிடணும், வயசு இருக்கும்போது வாழ்ந்துக்கிடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா? விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிராப்தம் இந்த நாளில். 7ஆம் தேதியிலிருந்தே சில பேருக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். ஆனாலும் பல பேருக்கு 11ஆம் தேதியிலிருந்து தான் மிகப்பெரிய பிராப்தமாக இருக்கும். அப்போ 11ஆம் தேதியிலிருந்து புரட்டாசி கடைசி வரைக்குமே நல்லா இருக்கும். எந்தெந்த வகையில் சாதகமான பலன் வரும்ன்றது நான் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. பல வருஷமாக காசு பணம் கொடுத்து போட்டு ஏன்டா கொடுத்தோம், எதுக்குடா கொடுத்தோம்
அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறீங்களா? இந்த நேரத்தில் கொடுத்த பணம் வந்து சேர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனக்கோட்டை இருக்கும் இல்லையா? மனசுக்குள்ளே நிறைய மனக்கோட்டை கட்டி வச்சுருப்போம். நம்ம மனசால் இல்லையா? மனக்கோட்டை கட்டுறதுல ஆச்சரியம் ஒன்றும் கிடையாதே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான மனக்கோட்டை. ஒரு சிலருக்கு இடம் வாங்கணுன்ற எண்ணம் வரும், ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்துல வீடு வாசல் கட்டணுன்ற எண்ணம் வரும், ஒரு சிலருக்கு வண்டி வாங்கணுன்ற எண்ணம் வரும், ஒரு சிலருக்கு கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் வரும், ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, குழந்தை பாக்கியம் வந்தால் பரவாயில்லையான்ற எண்ணம் இருக்கும். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எதிர்பார்ப்புகள் வெவ்வேறு இருக்க தான் செய்யுது. அப்போது இந்த நேரத்தில் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான தருணத்தை தரப்போகுதுங்க. குரு பகவானுடைய பார்வை, செவ்வாய் பகவானுடைய பார்வை உங்கள் ராசிக்கு 11வது பாவகத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தையும் தொழில் ஸ்தானத்தையும் பார்க்கறது சிறப்பு. அதுபோக 11வது பாவகத்தில் கேது இருப்பார், கேது பகவான். இப்போ இந்த கேது பகவான் 11வது பாவகத்தில் இருக்கிறாருன்னா ஞானகாரகர் கேது. இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த மாதத்தில் கிட்டத்தட்ட 7 தேதிக்கு மேலே, புரட்டாசி 7 தேதிக்கு மேலே எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? புரட்டாசி மாதம்னா பெருமாளுக்கு உகந்தது, சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போங்க, சந்தோஷம், போயிட்டு வாங்க. ஆனாலும் புரட்டாசி 7ஆம் தேதிக்கு மேற்கொண்டு அரச மரத்தடி விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு வர்றது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பிராப்தம், மிகப்பெரிய அனுகூலம் கொடுக்கும். உங்கள் ஊரில் இல்லை உங்களுக்கு பக்கத்து ஊரில் இல்லை கிராமப்புறத்தில் அரச மரமும் வேப்ப மரமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி அதுக்கு அடியில் விநாயகர் கோவில் இருந்தால் அந்த விநாயகர் கோவிலுக்கு போயிட்டு 9 முறை வலம் வரணும், 9 முறை சுற்றிட்டு வரணும். 9 முறை சுற்றிட்டு அந்த அரச மரத்தை இப்போ 2 கையாலேயும் அந்த அரச மரத்தை பிடிச்சி தம் மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய குறைகள் எல்லாமே நீங்கள் வாய் விட்டு மனசு விட்டு பேசலாம், சொல்லலாம். இல்லை மனசுக்குள்ளேயே நினச்சிக்கலாம், நான் 2 வருஷமாக இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணுறேன், என்னால் நடக்கலை, இது 100% நடக்கணுங்க அப்படின்ற மாதிரி அந்த கோவில் அந்த மரத்தை நீங்கள் உங்களுடைய கடவுளாக நினச்சிக்கிட்டு உங்கள் மனசில் இருக்கிற ஆதங்கத்தை எல்லாம் சொல்லிட்டு வாங்க. 100% இந்த தருணம் மிகப்பெரிய ஒரு தருணமாக அமையும். கேது பகவான் அப்படின்னா விநாயகர். லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவானை உங்கள் ராசியாதிபதி பார்க்கிறார், தனஸ்தானாதிபதி குரு பார்க்கிறார், புதன் சேர்ந்திருக்கிறார், சூரிய பகவான் சேர்ந்திருக்கிறார். இந்த மாதிரி பிராப்தம் நிச்சயமாக மீண்டும் வர்றதுக்கு 12 வருஷம் ஆகும். சரியா? சரியான தருணம் அரச மரத்து வழிபாடு. 9 சுற்று சுற்றிட்டு அந்த 2 கையாலேயும் அந்த மரத்தை பிடிச்சி மனசுக்குள்ளே இருக்கிற ஆதங்கத்தை சொல்லிட்டு வாங்க. இன்னும் உங்கள் கிராமப்புறத்திலேயே இந்த கோவில் இருக்குது அப்படின்னா ஒரு குடம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அபிஷேகம் செய்துட்டு ஒரு கற்பூர ஊதுபத்தி காட்டிட்டு இந்த வேலையும் செய்யலாம். அதுபோக தனஸ்தானாதிபதி குரு பகவான் 7வது பாவகத்தில் இருந்து நம்ம ராசியை பார்ப்பார். 7வது பாவகத்துக்கு அதிபதி சுக்கிரன் நம்ம ராசிக்கு வருவார். சுக்கிர பகவான் எப்போ வரார் அப்படின்னா 26ஆம் தேதி வரார். மண்மனை யோகம் ஏற்படும். நீண்ட நாள் கனவு இருக்கும் இல்லைங்களா? அந்த கனவு நிறைவேறத்துக்கான வாய்ப்பு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு இந்த நிமிஷத்தில் கூட ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும், இல்லை கட்டின வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணணும், இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் புரட்டாசி மாதத்தில் எங்கிருந்து தான் அந்த எண்ணம் யோசனை வருதுன்னு தெரியாது. நிச்சயமாக அந்த எண்ணம் யோசனை வரும். செயல்படுத்தி பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. அதுபோக காதலர்கள், ஏன்னா அசுரகுருன்னு சொல்லக்கூடியது சுக்கிர பகவானை, திருமண காரகனை. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மட்டும் திருமண காரகனும் திருமண ஸ்தானாதிபதியும் நமக்கு சுக்கிர பகவானாக வருவார். அப்பேற்பட்ட சுக்கிர பகவான் 26ஆம் தேதி நம்ம ராசியில் வர, நம்ம ராசிக்கு 7வது பாவகம் தன்னுடைய சொந்த வீடை பார்க்கக்கூடிய தருணத்தில் சொந்த வீடும் ஆன அந்த ரிஷபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவான் இருக்கார். தேவகுரு, அசுரகுரு, தேவகுரு 2 பேருடைய பார்வை ஆப்போசிட் பார்வை, 2 பேரும் பார்வை பரிவர்த்தனை. அந்த வகையில் செவ்வாவுடைய நட்சத்திரத்தில் குரு இருப்பார், செவ்வாவுடைய வீட்டில் சுக்கிரன் இருப்பார். காதலர்கள், பிரிஞ்சு போன காதலர்கள் இணைவீங்க, பிரிஞ்சு போன தம்பதிகள் இணைவாங்க, படித்த படிப்புக்குண்டான வேலை வரும், அரசாங்க உத்தியோகத்தில் நாட்டம் இருக்குது அப்படின்னா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா அந்த நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு தருணம் இந்த தருணம். ஆசிரியர் துறையில் முயற்சி பண்ணுறேனுங்க, காவல்துறையில் முயற்சி பண்ணுறேனுங்க, போக்குவரத்து துறையில் முயற்சி பண்ணுறேனுங்க, இராணுவத்துறையில் முயற்சி பண்ணுறேனுங்க, இது எல்லாமே அருமையாக இருக்கும். இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய பிராப்தமாக இருக்கும். அதுபோக
3 கூடிய கிரகம் சனி பகவான் 4வது பாவகத்தில் இருக்கிறார். 4வது பாவகத்தில் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் அவதரித்த நட்சத்திரங்க அது. அப்போ குரு பகவானுடைய நட்சத்திரமும் கூட. ஏற்கனவே குரு பகவானுடைய பார்வை நம்ம ராசி மேலே. அப்போது சுபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய நம்ம ராசிக்கு ஆப்போசிட் கிரகம் சொல்லக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய சாரத்திலிருந்து பார்ப்பதால் உத்தியோகம் நல்லா இருக்கும். சில நண்பர்களுக்கு பதவி உயர்வு ஏற்படும். 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்களா, 10% ஒரு 1000 ரூபாய் சேர்ந்து வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மாதத்தில் ஏற்படும். உத்தியோக வளர்ச்சி ஏற்பட போகுது. காதலர்களுக்கு இடையிலே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாக போகுது. மண்மனை வாங்குறதுக்கான பிராத்தம் வரப்போகுது. பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாக போகுது. கொடுத்த பணம் வந்து சேரப்போகுது. இந்த மாதிரியான ஒரு சில நல்ல விஷயங்கள் எல்லாமே இந்த விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% நடக்கும். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். மணக்கோட்டை அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கும். அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி மணக்கோட்டை கட்டியிருப்பாங்க. மனசுக்குள்ளே கட்டுறது தான் மணக்கோட்டை. நெசத்தில் கோட்டை கட்ட முடியல. அப்போ இந்த நேரத்தில் மனசில் கட்டி வச்சிருக்கிற கோட்டை நெசத்தில் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலை நிச்சயமாக இந்த பிரபஞ்சம் தரப்போகுது. பயன்படுத்திக்கோங்க. அதாவதுங்க, சரியான நேரத்தில் நாம் செயல்படுத்தாத ஒரு விஷயம் அதன் பிறகு ஒரு நேர காலங்கள் வருதுன்னா அந்த நேரத்திலேயே நம்மளால் சரியான முறையில் செயல்படுத்த முடியலைன்னா நமக்கு கெட்ட நேரம் வந்ததுக்கப்புறமா நம்மளால் செயல்படுத்த முடியும். அதுதான் பெரியவங்க சொன்னாங்க, காற்று அடிக்கும் போது தான் தூற்றிக்கிட முடியும், வயசு இருக்கும்போது தான் வாழ்ந்துக்கிட முடியும். இது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விடியல் பிறக்கக்கூடிய தருணம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடியல் பிறக்கக்கூடிய தருணமாக இந்த தருணம் இருக்க போகுது. பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு பற்றி உண்டான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த பதிவு விருச்சிக ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புறேனுங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.